இயேசுவானவர் ஆபிரகாம் என்ற ஒரு மகனுக்கு பெரிய வாக்குத்தத்தம். ஆபிரகாமின் வழியாக இயேசு கிறிஸ்து வருவார், அவருக்கு ஒரு மகனை தருவேன், ஆசீர்வாதம், திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாவாய், வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும்னு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. பட் அவருடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் டிலே ஆகும்போது, அது கொஞ்சம் தாமதிக்கும் போது ஆபிரகாமுக்கு அவசரம் தாங்க முடியல. உங்களையே போடலாம், ஓகேவா? அவசரம் தாங்க முடியல, இப்பொழுதே வேண்டும் எனக்குன்ட்டு அந்நிய ஸ்திரீ, ஓகேவா, அந்த ஆகார் என்று ஒரு மகளை சேர்த்து கொண்டாங்க. சேர்த்து கொண்ட உடனே அவர்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். அவனை பற்றி வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவன் ஒரு துஷ்ட மனுஷன், அவனுடைய கரம் எப்பொழுதுமே தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே இருக்கும். ஏசப்பா வச்சிருக்க பிளான் அவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல, ஆனால் பிறந்து லாஸ்ட்ல பார்த்தா கடற்கரை மணலத்தனையாய் ஒரு சந்ததி பிறந்து விட்டது. ஓகே, இவனுடைய இந்த மண்ணில் உள்ள ஜனங்களுடைய கரம் எப்பொழுதுமே மேலே உள்ளவனுக்கு விரோதமாகவே இருக்கும். அதான் வசனம் சொல்லுகிறது, அவன் பரியாசம் பண்ணினான் என்பதாக. ஏசப்பா தெளிவாக சொல்லுவார், தேவனாகிய கர்த்தர் தெளிவாக ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், நீ சேர்த்து கொண்ட ஸ்திரீயை புறம்பே தள்ளு. எதற்காக இயேசுவானவர் புறம்பே தள்ளுகிறார்? உன் தலையில வச்ச திட்டம் பெரியது, உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், உன் சந்ததியில இயேசு வருவாரு. நீ இந்த ஆகாரம் உனக்கிட்ட வச்சனா உன்னுடைய தரிசனம், உன்னுடைய அழைப்பு அது நிறைவேறாது. நீ அவளையும் அவள் பிள்ளையும் புறம்பே தள்ளு அப்படி என்பதாக சொல்லுவார்.